Now slowly the lockdown is coming to an end. நம்மளுக்கு கவர்மெண்ட் சரியா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பயமா இருக்கு, செத்து போயிடுவோமா இந்த கொரோனா வைரஸால. கொரோனா வைரஸ் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட். அந்த டேர்ம் பேரு xenophobia. மீடியா இஸ் சென்சேஷனலைசிங் ஆல் த ராங் திங்ஸ். ரீசெண்டா ஒரு ஆக்டர் வந்து he committed suicide. ஒரு பாப்புலர் ஆக்டர். ஸ்டாப், ஒரு ராங் டெசிஷன் எடுக்கிறாங்க. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குனாக்க, ஏன் உங்களுக்கு எம்பாரஸ்டா இருக்கு, வெக்கமா இருக்கு, கில்ட்டியா இருக்கு? மோர் தென் யங்ஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ்க்கு தான் மோஸ்ட் கவுன்சிலிங் இருக்கு. இந்த மாதிரி காதல் கீதல், அதனால தான் அந்த மீ டூ மூவ்மெண்ட் ஒன்று வந்தது. இன்சிஸ்ட் பண்ணி தான் ஆனும். லேட்டா எடுக்கிறது, லேட்டா தூங்குறது, ஃபுட் எஃபெக்ட்ஸ் மூட். இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டே இருக்கிறது. ஆன்லைன் எஜுகேஷன்னா வீட்லயே உட்காந்துட்டு படிக்கிறது, ஐ திங்க் இட்ஸ் அ கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். சில்லனை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது அது. இட் இஸ் so wrong. எப்ப பார்த்தாலும் ஃபோன் எப்படி பார்க்கறது? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த சைல்ட் அவே ஃப்ரம் தட் அடிக்ஷன். தாங்க முடியாது தொல்லை. திரும்பி they all are going to rush. Again it is back to coronavirus. ஹாய், ஐ எம் டாக்டர் மினிரா. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். பேண்டமிக்ல எல்லாரும் வந்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, எப்படி வருதுன்னு கூட தெரியாது. ட்ராப்லெட்ஸ் இந்த ஏர்ல வருதா, இல்லைனாக்கா கண்டாமினேஷன்ல வருதா, இல்லைனாக்கா கான்டாக்ட் வித் பீப்புள்ல வருதா, எப்படி வருதுன்னு கூட தெரியாது. அதனால we are very frightened. அது அந்த டேர்ம் பேரு xenophobia. xenophobia-ங்கிறது வந்து you're scared of the unknown. என்ன நடக்க போகிறது, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், நம்மளுக்கு டெத் ஆங்ஸைட்டி வேறு இருக்குது. பயமாக இருக்குது, செத்து போயிடுவோமா இந்த கொரோனா வைரஸால், அது கூட இருக்குது. ஸோ ஃபியர் சைக்காசிஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் வி ஷுட் நாட் பேனிக். ஏன்னா நம்மளுக்கு இந்த COVID-19 கண்ட்ரோலே கிடையாது. இட் இஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸ் இல்லையா? அதனால வி ஷுட் மேக் த மோஸ்ட் ஆஃப் திஸ் பேண்டமிக். ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். You can try new recipes. You can try playing a new instrument, learning a new language. எவ்வளோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணலாம். நிறைய டைம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் வி கேனாட் டூ எனி திங். ஒரு வேக்சினும் கிடையாது. நம்மளுக்கு கவர்மெண்ட்டு சரியாக ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க as to what to do. We can only listen to the precautions, take the necessary precautions, hand washing, மாஸ்க் போட்டுக்கிறது, சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாம் பண்ணிட்டு we just have to go along with the pandemic. பேண்டமிக்குங்கிறது வந்து it shouldn't depress us, it should make us happy. ஏன்னா நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறது which we didn't have before. முன்னாடி நம்ம வேலைக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், டைமே இருக்காது எதுக்கும். இப்போ தான் நிறைய டைம் இருக்கே. ஸோ டூ வாட் எவர் யூ லைக். உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணலாம். திஸ் இஸ் யுவர் டைம். ஸோ ஜஸ்ட் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். ஸோ இப்போ வெளியில் போகிறது சேஃபாக இல்லையா? நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குது. இப்போ என்னன்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப நெசசிட்டி இருந்தாக்கா வெளியில் போகலாம். சரி, இப்போ க்ரோசரி ஷாப்பிங் போகணும், சாப்பிடணும் ஆப்வியஸ்லி. ஸோ அதுக்கு க்ரோசரிஸ் வேணும், அதுக்கெல்லாம் போகலாம். போர்ச்சே யூ ஹாவ் டு பி சேஃப் அண்ட் டேக் த ப்ரிகாஷன்ஸ் இல்லையா? யூனோ, மாஸ்க் போட்டுக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம். பட் ஆல் ஐம் சேயிங் இஸ் எவ்வளோ முடியுமோ வீட்டில் இருக்கிறது பெட்டர். பிகாஸ் நம்மளுக்கு இன்னும் தெரியாது காசஸ். ட்ராப்லெட்ஸில் வருதா, காற்றுல வருதா, கான்டாக்டில் வருதா, ஒன்றுமே தெரியாது. நம்மளுக்கு எந்த விஷயமும் கிளியராக சொல்லலை. ஸோ லெட் அஸ் பி கேர்ஃபுல். வீட்டில் இருக்கிறதுல தப்பே இல்லையே. வீட்டில் யூ கேன் ஹேவ் லாட் ஆஃப் ஃபன். எவ்வளோ முடியுமோ ஐ வுட் ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப் till the government tells us when it is a good time to go out. Because right now we still have to remain safe and stay at home. நிறைய பேர் ஓவர் திங்கிங்னு பண்ணுறாங்க, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராங் டெசிஷன் எடுக்கிறாங்க, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு பேட் இன்சிடென்ட் நடக்குது, அதை பற்றியே திரும்பி 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 யோசிச்சு என்ன பிரயோஜனம்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது திரும்பி உங்களால் யூ கான் பிரிங் இட் பேக் இல்லையா? ஏன் அதை பற்றி திரும்பி யோசிச்சுட்டே இருக்கணும்? சைக்காலஜியில் அது பேர் ரூமினேஷன். அதனால உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அந்த விஷயம்தான் ஆயிடுத்து. அதனால அதை பற்றி திரும்பி திரும்பி திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் திரும்பி திரும்பி உங்கள் மைண்டில் வந்ததுன்னா ஒரு தாட் ஸ்டாப்னு ஒரு டெக்னிக் இருக்குது. கெட்ட எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி திரும்பி ஸ்டாப் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். ஸோ திரும்பி திரும்பி அந்த ஸ்டாப் ஸ்டாப் சொல்ல சொல்ல உங்களுக்கு அவ்வளோ போர் அடிக்கும். அந்த ஸ்டாப் சொல்லி மெதுவாக உங்கள் தாட்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ தாட் ஸ்டாப் இஸ் அ வெரி குட் டெக்னிக். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆயிருக்கு ஓவர் திங்கிங்கால. பெஸ்ட்டு ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு பாயிண்டே கிடையாது. சம்டைம்ஸ் பாஸ்ட்டை பற்றி நம்ம யோசிச்சு we are ruining our future. So let's not go on talking about the past. Let's stay in the present and think about the future.
இப்போ ஃபுட்டுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ இந்த நம்ம ஃப்ரீ டைமில் இப்போ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், பிஞ்ச் வாட்சிங் பண்ணுறோம், பிஞ்ச் ஈட்டிங் பண்ணுறோம். பிஞ்ச் ஈட்டிங்னா என்ன? இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டே இருக்கிறது, ஒரு நிறுத்தாமல் சாப்பிட்றது. ஏன்னா ஒரு மூவி பார்க்குறச்சே நம்ம we don't realize how much we eat. So what we have to do is control junk food. Breakfast should be nice and healthy and heavy. Lunch should be kind of light. ஒரு நிறைய ப்ரோட்டீன், சிக்கன், எக்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். நைட்டில் சாப்பிடும்போது ரொம்ப லைட்டாக சாப்பிடணும், பிகாஸ் நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகிடுறது. அப்போது நைட்டில் வந்து சப்பாத்தீஸ், 2-3 சப்பாத்தீஸ், ஏதாவது ஒரு குருமா, ஏதாவது ஒரு ஹெல்த்தி தால் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு, தீஸ் ஆர் த ஹேபிட்ஸ் யூ ஷுட் ஃபாலோ. பிகாஸ் ஃபுட் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் மூட். ஃபுட் எஃபெக்ட்ஸ் மூட். நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்ல மூடில் இருப்பீங்க. எப்போதுமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாக்க, இப்போ நிறைய சாக்லேட் ஸ்வீட்லாம் சாப்பிட்டாக்க டெம்பரரியாக உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபேட் கெயின் ஆகும். அப்புறம் நீங்கள் குண்டானோடனே உங்களுக்கு டிப்ரெஷன் வரும். டைமிங்ஸ் மேட்டர் அ லாட். பிட்வீன் ஈச் மீல் நீங்கள் வந்து 3.5 hour பீரியட் கொடுக்கணும். இப்போ 9 o'clock நீங்கள் சாப்பிட்டீங்களோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு 10, 11, 12க்கு தான் நீங்கள் லஞ்ச் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. Because it's again you will tend to gain weight. So there is a time frame for each meal. அதுக்கு 3 to 3.5 hours கொடுக்கணும் between each meal. இன்னொன்று என்னன்னாக்க பிரேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க லைஃப்பில். ஸோ இன் யோர் டே டு டே லைஃப் ஒரு ருட்டீன்னு ஒன்று இருக்கணும். டெய்லி காத்தால இந்த டைமுக்கு எழுந்துக்கணும், இந்த டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும், இந்த டைமுக்கு வேலை பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் டைம் பிரேக் டைம் வந்து உங்கள் பெட்டோட விளையாடலாம், இன்னொரு பிரேக் டைம் உங்கள் வந்து லைக் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், தென் பேக் டு ஒர்க், தென் டின்னர், தென் கோ டு ஸ்லீப். இந்த மாதிரி ஒரு ருட்டீன் இருந்ததுனாக்க உங்கள் லைஃப்பில் ஜாஸ்தி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. டிஸ்ஆர்கனைஸ்டாக ருட்டீனே இல்லாமல் இருந்தாக்க லேட்டாக எழுந்துக்கிறது, லேட்டாக தூங்குறது, அந்த மாதிரிலாம் வந்ததுனா தான் there's a risk of mental illness. So stable லைஃப்க்கு routine is a must. So that's what I tell a lot of people. Just stick to your routine. நீங்கள் பண்ணது டெய்லி அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸசைஸ் ஒரு டைமுக்கு பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 30 to 40 minutes a day பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த என்டார்ஃபின்ஸுங்கிறது அந்த கெமிக்கல் அவ்வளோ பவர்ஃபுல் கெமிக்கல். உங்களை அவ்வளோ ஹாப்பியாக்கும், சந்தோஷமாக்கும், உங்களுக்கு நிறைய வேலை பண்ண தோணும். இட்ஸ் a very very good happy chemical ன்னு சொல்லுவாங்க. So please do exercise for 30 to 40 minutes a day, at least for 5 times a week. Now slowly the lockdown is coming to an end. அதனால இப்போ என்னன்னாக்க பீப்புள் இப்போ மெதுவாக ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்துருக்காங்க, தியேட்டர்ஸ் திறக்க பார்த்துருக்காங்க. ஸோ பீப்புளுக்கு ஒரேடியாக குஷியாக இருக்குது, இப்போ வெளியில் போகலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி they all are going to rush towards the theater. திரும்பி the coronavirus is going to spread because we know contact is one of the methods of getting corona இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ஒரேடியாக வந்து they shouldn't go out when the government says we are lessening the restrictions. Take it easy, precautions use பண்ணுங்க. Go day by day. You don't have to rush and go to a theater as soon as a theater opens இல்லையா. மெதுவா லைக் ஸ்பேஸ் இட் அவுட், பிகாஸ் உங்கள் ஹெல்த்தும் பாதிக்கப்படும். So it is very good that the lockdown is happening, but உங்கள் கான்ஷியன்ஸை பார்த்துட்டு take your time about going to crowded places. Maintain that social distance. You take precautions by yourself because other people are not going to do it for you. ஸோ நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கணும். அண்ட் அவசரமாக நீங்கள் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் திறந்தால் உடனே ஓட வேண்டாம். நிறைய டைம் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு. மெதுவாக, பிகாஸ் நிறைய பேர் அங்கே போகிறாங்க. இனிஷியலாக ஏதாவது ஒரு இடம் தந்தாக்கா எல்லாரும் அங்கே ரஷ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்களும் அங்கே ரஷ் பண்ண வேணாம். ஸ்பேஸ் இட் அவுட். மெதுவாக நீங்கள் போகலாம். யூ கேன் டேக் யூர் டைம், டேக் யூர் சில்ட்ரன் அண்ட் கோ. பிகாஸ் உடனே போனாக்க அகெயின் இட் இஸ் பேக் டு கொரோனா வைரஸ். Because lot of people in the same place contact you're going to get it again. The spread is going to be more. You cannot contain the coronavirus. So please be careful, space it out. அவசரமா வெளியில போறதுக்கு அவசியமே கிடையாது. மெதுவா take your time and go and enjoy your time with your children. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Media is sensationalizing all the wrong things. Recently, ஒரு ஆக்டர் வந்து he committed suicide. ஒரு பாப்புலர் ஆக்டர். Stop. ஒரு ராங் டெசிஷன் எடுக்கிறாங்க. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குனாக்க, ஏன் உங்களுக்கு எம்பாரஸ்டாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, கில்ட்டியாக இருக்குது,
மோர் தென் யங்ஸ்டர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு தான் மோஸ்ட் கவுன்சிலிங் இருக்கு. இந்த மாதிரி காதல் கீதல், அதனால தான் அந்த மீ டூ மூவ்மெண்ட் ஒன்று வந்தது. இன்சிஸ்ட் பண்ணி தான் ஆனும். லேட்டாக எழுந்துக்கிறது, லேட்டாக தூங்குறது, ஃபுட் எஃபெக்ட்ஸ் மூட், இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டே இருக்கிறது. ஆன்லைன் எஜுகேஷன்னா வீட்லயே உட்காந்துட்டு படிக்கிறது, ஐ திங்க் இட்ஸ் அ கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். சில்ட்ரனை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது அது. இட் இஸ் so wrong. எப்போ பார்த்தாலும் ஃபோன் எப்படி பார்க்குறது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த சைல்ட் அவே ஃப்ரம் தட் அடிக்ஷன். தாங்க முடியாது தொல்லை.